எங்க ஊர் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வடநாட்டு நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து 5000 பேர் இருக்கிறாங்க. காலி பண்ணணும். எல்லாரையுமே எங்களுக்கு காலி பண்ணணும். இது தமிழ்நாடு அரசு இது தக்க என்ன நடவடிக்கை அது எடுக்கணுங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது, பொம்பளைங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஒரு பொம்பளைங்களை நாங்கள் தைரியமா வீட்டை விட்டு வெளியே போறது, நாங்களாம் டிரைவருங்க, போனா 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும் நாங்கள் வரதுக்கு. நாங்கள் எந்த நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் பொம்பளைங்களையும் என் குழந்தைங்களை விட்டுட்டு நாங்கள் எந்த நம்பிக்கையில் யார் தைரியத்தில் நாங்கள் போறது சொல்லுங்க. எவன் எந்த டைம்ல கஞ்சா அடிச்சுட்டு போதையில எவன் எந்தத்துல போடுறான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே வந்து அவனுதான் சப்ளை பண்றானுங்க. கஞ்சா, அபீனு, பாட்டிலு எல்லாமே காலையில 6 மணில இருந்து இது நடந்துங்குது. நாங்க போய் கேக்குறோம், எங்களை அடிக்கிறதுக்கு வரானுங்க. நாங்க திருப்பி கேட்டா அவனுக்கு பேசுற கான்டாக்ட் ஓனரோ எவன் மேல் அதிகாரி அவனுக்கு போன் பண்ணி அவன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணல. எங்களுடைய தமிழ் பசங்க யார் அங்க நின்று பேசுறாங்களோ அவங்களதான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா வச்சு மிரட்டி பயமுத்தி அனுப்புறாங்க. அதோட நம்ம வீட்டு பொம்பளைங்க என்ன நினைக்கிறாங்க, எப்பா நீ அந்த பிரச்சனைக்கு போவாத, நீ வீட்டுல இரு, வேலை நவும் நீ அதை மட்டும் மாறு அப்படின்றாங்க. இது இஷ்யூ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இதே தான் நடந்துனுக்குது. நாங்களும் மேற்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எந்த போலீஸோ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க இது வரையும். இது வந்து நடவடிக்கை, இது எங்களுக்கு இந்த நடவடிக்கை தீரணும். இங்க கலெக்டரும் தாசில்தாரு எந்தெந்த அதிகாரிங்க இருக்கிறாங்களோ எம்எல்ஏ மொத்த பேருமே இங்க வந்து நிக்கணும். இல்லனா இந்த பிரச்சனை வேற மாதிரி ஆகும். நாங்க பைபாஸ் NH 45 போய் உட்காருவோம். நாங்க கேம்ப்னு தனியா ஒரு ஆளுங்க, இலங்கையில ஆளுங்க அவங்களுக்கு தனியா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வடக்கன்ஸுக்கும் தனியா ஒரு இடம் போட்டு அவங்கள தனியா நிப்பாட்டணும். அவங்கள தனியா வச்சிருங்க, நாங்க தனியா இருக்கிறோம். நைட்ல ஜெட்டியோட நடக்கிறானுங்க, ரோட்ல ஜெட்டியோட பத்துக்கிறானுங்க, எல்லாமே அந்த மாதிரி பண்றானுங்க. ஒரு பொம்பளைங்களை போனா அந்த பொம்பளைங்களை ஒரு மாதிரி கிண்டல் பண்றது எல்லாமே இது மாதிரி நடக்குது இங்கெல்லாம். இதுக்கு வந்து எல்லாருமே வந்து எல்லா மீடியாவும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இதை நல்லபடியா யாருக்கு சிஎம் அளவுக்கு எடுத்துன்னு போயிட்டு எங்க ஊருக்கு ஒரு நல்ல இது வழி பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது தெருவுக்கு எங்களுக்கு வந்து CCTV கேமரா கம்பல்சரி வச்சு ஆகணும். போலீஸ் ரோந்து காலையில 2 முறை, முடிஞ்சா மதியம் இல்ல நைட்டு, இது எங்களுக்கு 2 முறை. ஹைவே பெட்ரோல் இருந்தாலும் சரி, இல்ல காவல்துறையில இருந்து 2 கான்ஸ்டபிளோ இல்ல யாருன்னா 2 பேரை விட்டு நைட்டு 2 ட்ரிப் ரோந்து வந்தாலும் எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான். இதை வந்து தயவு செய்து சிப்காட் காவல்துறை அதிகாரியும் எல்லாருமே எங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஏன் சொல்றோம்னா ஆமா சார், வட இந்தியர்கள் தான் சார் அதிகமா இருக்காங்க. ஆமா, அவங்கள வெளியேற்றணும். அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு தமிழ்நாட்டுகளுக்கு வேலை இல்ல. ஒண்ணு போயிருக்கு. ரெண்டாவது எங்க போனாலும் அவங்களே ஒரு நிமிஷம் முந்தானேத்து ஒருத்தன் ஒரு வீட்டுல பூந்து செல்போன் திருடி இருக்கான் சார். அவனை ஸ்டேஷன்ல ஆர்டர் பண்ணோம். பைக்கை மட்டும் வாங்கி வச்சுன்னு அவனை மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்னு நேத்து இதே மாதிரி போலீஸ் நைட்டு வந்தாங்க. ஒரு ரூம்ல கஞ்சா, நாங்க போயிட்டு செக் பண்றோம், ஒரு ரூம்ல கஞ்சா வச்சுட்டானுங்க. நாங்க போய் கேக்குறோம், ஒரு மாதிரி பண்ணானுங்க. அப்பயே நாங்க ஸ்டேஷன்ல போலீஸ் வந்தாங்க. சார் வாங்க சார், இந்த மாதிரி இருக்குது சார், கூட்டு போறோம். ஏம்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, வாங்கப்பா போனோம். அவங்க எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வரதை பாக்குறாங்களே தவிர அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் எங்க ஊரினுடைய அலட்சியம். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது.